தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். 6 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ கற்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சிலபஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ, சாட் பாட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி எல்லாம் ஸ்கூல் லெவல்லேருந்தே அவங்க படிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஃப்யூச்சரில் சைனா வில் பி த கிங், என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பவராக வந்து இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குன்றது போல கருதி இப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போக போக எல்லா ஸ்கூல்லையும் கொண்டு வந்துருவோம்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரை நோக்கி தன்னுடைய நாடும் தன்னுடைய நாட்டு மக்களும் இருக்கணுன்ற விதத்தில் இந்த விஷயத்தில் சைனா உண்மையிலே வந்து பாராட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது இப்போதைக்கு சைனாவில் ஆரம்பிச்சிருக்குன்னு நினச்சா சைனாவோட மட்டும் கிடையாதுங்க. எஸ்தோனியா, கனடா, சவுத் கொரியா இந்த மாதிரி நாடுகள்லையுமே இந்த ஏஏ மாணவர்கள் பள்ளி பருவத்திலிருந்தே படிக்கிறதுக்கான விஷயங்களை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Xiaomi 15 சீரீஸை இந்தியாவில் அறிமுகப்படுத்திட்டாங்க. இதோடைய ப்ரைஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 64,990 65,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. 15 அல்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பார்க்கறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. பட் எப்படி இருக்க போகுதுன்றதை ஹின் அண்ட் ஃபீல் பண்ணும்போது தான் வந்து தெரியும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வாட்டி எனக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கி பண்ணுற அளவுக்கு இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அதுக்காக தான். ஓகே, ஸோ சான்ஸ் கிடச்சிச்சுன்னா மட்டும் சொல்கிறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஃபோனுடைய வீடியோ வேணுமான்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக OnePlusல நம்ம ஏற்கனவே இதை பற்றி ட்வீட்லாம் வந்து போட்டிருந்தோம். ஸோ என்னடா விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஃபேவரட்டான அந்த அலர்ட் ஸ்லைடர் இனிமேட்டு ஸ்விட்ச் ஆக போகுது அப்படின்றது போல் அவருடைய ஃபவுண்டரே வந்து ட்வீட்லாம் வந்து போட்டிருக்காப்புல. ஸோ நம்ம கேள்விப்பட்ட ரூமர்ஸ் உண்மைதான். அலர்ட் ஸ்லைடர் மாறப்போகுது. ஆக்ஷன் பட்டன் பேருக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பேரை வச்சு அந்த பட்டன் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஹைலி கஸ்டமைசேஷனாக வந்ததுன்னா, கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியான பட்டனாக வந்ததுன்னா வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும். OnePlus 13T ரூமர்ஸ் வெளியில் வந்திருக்கு. எஸ், ஆஃப்டர் லாங் டைம் ஒரு டி சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். பட் உண்மையாகவே 13Tயாக இருக்க போதா இல்லை மினின்னு இருக்க போதா எனக்கு தெரியல. ஸோ ஒரு காலத்தில் இந்த 3T அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் தான் தமிழ் டெக்கில் நம்ம அஃபிஷியலி அன்பாக்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் OnePlus ஸ்மார்ட் ஃபோன் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பாக அந்த காலம். எஸ், அப்போ வந்து டி ஃபார் தமிழ் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கோம், தமிழ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த சீரிஸ் திரும்ப வந்து நல்லதாக இருக்கும். 6.3 இன்ச்க்கான 1.5K AMOLED டிஸ்பிளே, Snapdragon 8 Elite ப்ராசர், 50 மேப்ஸ்க்கான பிரைமரி கேமரா, 50 மேப்ஸ்க்கான டெலஃபோட்டோ லென்ஸ், 6000 mAhக்கான பேட்டரி, 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எல்லாம் சேர்த்து இந்த ஃபோனோட டிசைன் அந்த லோகோ மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு எந்த ஃபோன் ஞாபகம் வருதுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி பேசும்போது அடுத்ததாக CMF Phone 2 அஃபிஷியலி சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது அப்படின்றத போல் எதிர்பார்க்கலாம். ஏன் காரணம் அப்படின்னா லீக்ஸ் இமேஜஸ் எல்லாம் வந்துருச்சு. அண்ட் இந்த வாட்டியும் நாங்கள் அதே மாதிரி தான் ஸ்க்ரூ டிரைவர்லாம் போன வாட்டி வாங்கியிருந்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டிக்கலான்ற மாதிரி திரும்பவும் பேக் பேனல்லாம் கொஞ்சம் கழட்டுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பட் உண்மையாகவே ஒன்றும் இல்லாமல் கழட்டுவாங்களா, அதாவது தட் இஸ் கழட்டுற மாதிரி நல்லா இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வருவாங்களான்றதை பொறுமையாக காத்திருந்து பார்க்கலாம். அண்ட் நத்திங் ஃபோன் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வரப்போகுது. அது வர்றதுக்கு முன்னாடியே ஆஹா ஓஹோ இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்லாம் அவங்க சொல்கிறாங்க. வருட்டம் உண்மையிலே அப்படி பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம், இல்லாட்டி ஒன்றும் இல்லையான்னு சொல்கிறேன். அண்ட் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்றது போல் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? ஸ்டார்லிங்க் தனியாக வந்து காம்படிஷன் இந்தியாவில் உருவாக்குவாங்கன்னு பார்த்தா இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே கை கோத்துக்கிட்டு ஜியோ ஒரு அறிக்கை விட்றாங்க, ஏர்டெல் ஒரு அறிக்கை விட்றாங்க, நாங்கள் ஸ்டார்லிங்க் கூட சேர்ந்துட்டோம், ஸோ சீக்கிரமாகவே லான்ச் பண்ண போகிறோம் சேட்டலைட் இன்டர்நெட்டுன்னு. அதாவது மக்களெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், ஆனால் நம்மளை இப்படி தான் பாருங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை நினைக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எது சாதகமோ அவங்க எப்படியெல்லாம் வளரலாமோ அப்படி தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. கரெக்ட் தானே? அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா ஸ்டார்லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாலாம் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் இன்னைக்கெல்லாம் ரொம்ப சீப்பு. சரி, ஓகே, ப்ரைஸிங் ஸ்டார்லிங்க் இதை பொறுத்த வரைக்கும் அதிகம் தான். ஸோ கொலாபரேஷன் மூலியமாக இவங்க எப்படி கொண்டு வராங்கன்னு வந்து பார்க்கணும். ஓரளவுக்கு அஃபோர்டபுள் பண்ணாங்கன்னா பண்ணி தான் ஆகணும். இந்தியாவில் சஸ்டெயின் பண்ணணும்னா பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இதில் மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா ரூரல் ஏரியாஸ் இது வரைக்கும் வந்து இன்டர்நெட்டே அந்தளவுக்கு வந்து இல்லைன்ற இடத்துலையுமே இது இன்டர்நெட்டுடைய பெனட்ரேஷன் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். Poco F7 Pro, F7 Ultra சீக்கிரமாகவே வந்து லான்ச் ஆக போது குளோபலாக. இந்தியாவிலையும் லான்ச் ஆகும் அப்படின்றத போல் தகவல் இருக்குது. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துச்சா? ஸோ அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. மார்ச் 27 லான்ச் ஆகும் அப்படின்ற போல சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணுற வரைக்கும். ஓகேங்களா? ஸோ F7 Ultraவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Snapdragon 8 Elite, F7 Proவை பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Gen 3 வரப்போகுது. ப்ரைஸிங் வந்து 57,000 71,000. இந்த ப்ரைஸிங்க்கு போக்கோ ஸ்மார்ட் ஃபோனை நம்பி வாங்க முடியுமா? அந்தளவுக்கு நமக்கு மைண்ட் செட் இருக்கா? என்னோட கருத்து நான் சொல்ல, நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா ஃபோன் ஓரளவு நல்லா இருந்ததுன்னா கவலை கிடையாது. ஏன்னா சர்வீஸ் சென்டர்லாம் ஓரளவுக்கு இருக்கும். போர்டுக்கான வாரண்டி எல்லாமே சேர்த்து எக்ஸ்ட்ரா தந்தாங்கன்னா. அடுத்ததாக ஜியோவில் ஒரு ₹100 பிளானை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் IPL பார்க்கணும்னு நினச்சிருக்கீங்க, JioHotstarல சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள்கிட்ட ஜியோ சிம் வித் வேலிடிட்டியோட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ₹100 ரீசார்ஜ் பண்ணால் போதும். 90 நாட்கள் வேலிடிட்டியோட உங்களுக்கு 5 GB டேட்டாவும் தந்துடுவாங்க. 90 நாட்களுக்கு Disney+ Hotstarடைய சப்ஸ்கிரிப்ஷனும் தந்துடுவாங்க. ஒரு டிவைஸில் மட்டும்
ஜியோ ஹாட்ஸ்டார் மாற்றிட்டாங்கல்ல. ஸோ அவங்க பாருங்கள் கூடு விட்டு கூடெல்லாம் மாதிரி போகிறாங்க, நம்ம தான் மறந்துடுவோம். டன். சரி, ஓகே. ஸோ 1080pயில் நீங்கள் ஒரு டிவைஸில் மட்டும் ஜியோ ஹாட்ஸ்டார் மூலியமாக ஐபிஎல்லை கண்டுகளிக்க முடியும். எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மற்றபடி நம்ம டெவலப் ஆகிறதுக்கு, நம்ம ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னவோ அதில் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக அந்த ஸ்பேஸை பற்றின நியூஸ் எல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் வரலன்னு சொன்னீங்க. அதுக்காகவே ஒரு நியூஸ் எடுத்திருக்காப்புல. என்னடான்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்னை சுற்றி இப்போது 274 நிலாக்கள் இருக்குது அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. நானே கஷ்டப்பட்டு இப்போ தான் பேசி முடிக்கிறேன். அதில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா 128 மூன் இருக்கிறதா வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களாம் எக்ஸ்ட்ராவாக. இர்ரெகுலர் மூன்ஸ், அதாவது வந்து போய் அந்த கல்லெல்லாம் இடித்து சுற்றும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வச்சு கணக்கு வச்சதா சொல்கிறாங்க. ஸ்பேஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் முதல் ஹார்ட், டைட்டானியமில் செஞ்ச ஹார்ட்டை வந்து ஒருத்தருக்கு பொருத்தி 100 நாட்களுக்கு மேலே அவருக்கு எதுவும் ஆகாமல் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு. ப்ளஸ் ஒரு டோனருக்காக வெயிட் பண்ணுற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு டெம்பரரியான டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. பட் ஒன் டே இது வந்து ஒரு பர்மனண்டான சொல்யூஷனாகவும் இருக்கும் அப்படின்றது போல் இதோடைய ஃபவுண்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வாரம் நம்ம 4 முக்கியமான வீடியோ போட்டிருக்கோம். அதில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா IQ Neo 10R பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ நம்மளது லைவாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கேமரா சாம்பிள்ஸ் வந்து கேமிங்லேருந்து எல்லாமே எப்படி இருந்தது, எங்களுடைய இனிஷியல் டெஸ்டிங்லேருந்து பற்றி சொல்லியிருக்கேன். கேள்விகள் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம ரிவ்யூவில் கொண்டு வரலாம். கம்பேரிசனும் சீக்கிரமாக வரப்போகுது. ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus Nord 4 ஆஃப்டர் அ லாங் டைம் இன்டெப்த்தான ஒரு ரிவ்யூ. நிறைய பேர் கேட்டதற்கு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் ரிவ்யூக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் நடுவுலையும் நம்ம வீடியோ பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்கும். உண்மையான டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு புரியும். நாங்கள் கேமரா கட் பண்ண உடனே சைலண்டாக இருக்காங்க நண்பர்களே. நாங்கள் பேச ஆரம்பித்தா மட்டும் தான் டொக்கு நோண்டுறாங்க. இது ரியல் ரிவ்யூ தான். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஏதோ OnePlus கேம்பெயின்லாம் போயிட்டு இருக்குன்னு யாரோ கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் சத்தியமாக தெரியாது. நீங்கள் போய் பாருங்கள். அவர் யூஸ் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் என்னென்னலாம் இருந்துச்சு எல்லாத்தையுமே ஏதாவது சொல்லியிருக்கோம். நீங்கள் அந்த ஃபோனை வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் உங்களுக்கு செட் ஆனால் மட்டும் வாங்குங்க. வழக்கம் போல் நம்ம ரிவ்யூஸ் அப்படி தான். ஸ்பான்சர் இருந்தால் நம்ம வீடியோவில் சொல்லிடுவோம். ஓகே, அண்ட் கேஜெட் சீரிஸ் ஆஃப்டர் லாங் டைம் கேஜெட் சீரிஸும் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் தமிழ்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ தமிழ் தம்பி பின்னாடி தான் இருக்கிறாரு. ஒரு நன்றி சொல்லிடுப்பா சத்தமா. தேங்க்யூ. கேட்டுச்சுன்னா சந்தோஷம். கேமரா மோடி ப்ரோ அவங்களெல்லாம் காமிக்க மாட்டீங்களான்னு சொல்லாதீங்க, அவர் வெக்கப்படுறாரு. அதுக்காக தான். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா Vivo T4X பற்றி நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அது வெறும் அன்பாக்சிங்கை மட்டும் போட்டால் யூஸ் இருக்காதுன்றதுனால ஒரு கம்பேரிசனும் சேர்த்து பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அந்த ஃபோன் இனிஷியலாக எனக்கு வரல. ஸோ நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி தான் உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் இந்த செய்தி இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. நிறைய நியூஸ் சேனல்ஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இல்லாட்டியும் ஒரு அவேர்னஸ்க்காக சொல்லிடுறேன். கேரளாவில் ஒரு மாணவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்கேஜ் தான், ஸ்லிம்மாக தான் இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த வீடியோலாம் நெட்டில் நிறைய வருது இல்லைங்களா, ஷார்ட்ஸு, ரீல்ஸு, லாங் வீடியோ எல்லாமே. அதில் தண்ணீர் மட்டும் குடித்தா உடம்பு ஸ்லிம் ஆகிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டு ஹாட் வாட்டர் மட்டுமே கண்டினியூஸாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டில் கொடுக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க கொடுத்ததெல்லாம் ஒளிய வச்சு இப்படி சாப்பிட்டு அப்படி சாப்பிட்டு அனக்ஷியா நர்வஸான்னு சொல்லி ஒரு டிசார்டர் ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரீம் டயட்டிங் அதுதான் அந்த டிசார்டர். இது இந்த ஒரு விஷயத்தை வச்சு ரொம்ப அப்படி பண்ணி வெயிட் ரொம்ப லாஸ் ஆகி இறந்து போயிட்டாங்க. ஸோ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒருத்தர் சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்றதுக்காக மட்டும் தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. ஏன்னா எங்கள் ட்ரெண்டிங்கில் போகிறதுக்கு 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஓகேவா, உண்மை என்னவோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் ரெண்டாவது விஷயம், நியூட்ரிஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹெல்த். ஸோ நீங்கள் டயட்டிங் பண்ணாலும் சரி, ஃபிட் ஆகணும்னு நினச்சாலுமே சரி, அந்த ஃபிட்னஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக சாப்பிடுங்க. ப்ரோட்டீனாக இருக்கட்டும், ஃபைபராக இருக்கட்டும், விட்டமின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எது உங்கள் உடம்புக்கு தேவையோ அதை ஒரு நியூட்ரிஷன்ஸ் கிட்ட போயிட்டு சர்டிஃபைட் நியூட்ரிஷன் படித்து சர்டிஃபைடாக இருக்கக்கூடிய கூட போய் பார்த்து கேட்டு உங்களுக்கு எது செட் ஆகலைன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுவுமே கன்சிஸ்டண்ட்டாக 1 month ஒன்ஸ் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வீடியோ பார்த்து மட்டும் எதையுமே கண்மூடித்தனமாக. ஏன்னா இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் இனிஷியலாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளும் காலேஜில் இந்த மாதிரிலாம் வந்து இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும், பார்க்குறது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரிவர்சபிளே பண்ண முடியாதுன்ற அளவுக்கான நோய்கள்லாம் கூட வரும். உடம்புல ஆர்கன்ஸ் எல்லாம் கெட்டு போயிடும், பாதிப்பு ஏற்படும்ன்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அதனால தான் அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இது டெக் நியூஸா இல்லை என்ன நியூஸ்ன்னு. பட் சொல்லும். ஸோ அடுத்தது அந்த Zomatoவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இதன் மூலியமாக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000 மீலை வந்து மாதத்துக்கு அவங்க ரெஸ்கியூ பண்ணுறாங்களா Zomato. குட் ஜாப். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இது. குயிக்காக சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம ஃபினான்ஸ் நியூஸ் எப்படியே போட்டிருப்போம், நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ ரிலையன்ஸ் உடைய சர்டிஃபிகேட் 37 வருஷத்துக்கு முன்பாக அவங்க யாரோ வாங்கினாங்களாம். அவங்க தாத்தா வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா, ஒரு 30 ஷேரை வாங்கியிருக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து பேப்பர் ஃபார்மேட், ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அது எங்கேயோ கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. இது என்னப்பா பண்ணுறதுன்னு ட்விட்டரில் போட்டிருந்தாரு.
அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்படிலாம் பண்ணணும், நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அவர் என்ன சொன்னார்னா, எப்பா என்கிட்ட இருக்கிறது இந்த ஷேர் தான். அன்றைக்கி மதிப்பில் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பட் இன்றைக்கி அதோட மதிப்பு ஸ்ப்ளிட்டு, டிவிடெண்ட்டு, போனஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் அப்ராக்சிமேட்லி வந்து வருது. பட் இருந்தாலும் இதற்கு அவங்க சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் நான் வாங்குறதுக்கு மாத கணக்காகும், நான் அவ்வளோ டைம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுமான்ற அளவுக்கு அவர் யோசிக்கிறார். பட் இருந்தாலும் அதற்கு ஏற்ப மற்றவங்களும் காண்டாக்ட் பண்ணி ஒரு சில ப்ரொசீஜர்லாம் ஈஸி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்லாம் சொல்லிட்டு இருக்காங்களாம். அண்ட் ஃபைனலாக வந்து இன்ஃபர்மேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி இவங்க மூலியமாக இவங்களுடைய ஹெல்ப்போட அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ரிட்ரீவ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் வர்ற அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50% யார் நீடியாக இருக்காங்களோ, குறிப்பாக மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து நான் பாதியை வந்து கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பாருங்கள், இதற்கு தான் நம்மளாம் சப்போர்ட் பண்ணணும், ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா கேமரா முன்னாடி பண்ணுறதோ இல்லை மக்கள்கிட்ட வந்து ஜஸ்ட் ப்ராப்ளம் ஆகிறதுக்காக பண்ணுற விஷயங்களை மட்டுமே நம்ம நம்பி இருந்தோம்னா இன்னுமே நம்ம வந்து ஒரு மாய உலகத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரி மாய உலகத்தில் நம்பி தான் ஒரு பொண்ணு பாருங்கள் வெறும் தண்ணியை குடிச்சு உடம்பு. ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அடுத்த 4 ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. டெல்லி, NCRல, மும்பையில், பூனே அண்ட் பெங்களூரில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ஹையரிங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இஃப் இன் கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னா அப்ளை பண்ண சொல்லுங்கள். என்ன எதுக்குன்னு கேட்குறவங்க கூகுள் தேடி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக இன்றைய ஆஸ்க் MrTTல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடி கேட்டிருக்காரு. விச் UI இஸ் பெஸ்ட் ஆஸ் யூ ஃபெல்ட் வைல் யூசிங் அண்ட் வாட் இஸ் த யூஸ்ஃபுல் ஃபீச்சர் இன் யுவர் ஃபேவரட் UI? எனக்கு 2 UI ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய One UI, இன்னொன்று வந்து ஆக்ஷன் UI, ஆக்ஷன் OS. இது ரெண்டுத்துலையுமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்க்காக எனக்கு அது பிடிக்குமான்னு தெரியாது. ஏன்னா நான் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் சும்மா ஒன்று போய் யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. பட் கஸ்டமைசேஷன் எனக்கு எப்படி யூஸ் பண்ணால் நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபோனை வச்சுருப்பணும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன் காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ தான் என் ஹோம் ஸ்க்ரீன். இப்படி தள்ளுனா செகண்ட் ஹோம் ஸ்க்ரீன் முடிஞ்சு போச்சு. எனக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாம் இங்கேயே நான் வச்சுப்பேன். அண்ட் எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரோல் பண்ணுறது, அதில் எனக்கு வேணுன்ற விஷயங்களை நான் கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் இது எல்லாமே One UI 7ல் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஹைலி கஸ்டமைசேஷன் நமக்கு வந்து குட் லாக் ஃபீச்சரோட வருது. ஆக்ஷன் OSம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த ரெண்டுத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த ஸ்னாப்பியான ஒரு UI. எனக்கு ஃபோனை யூஸ் பண்ணும்போதே அந்த ஸ்னாப்பினஸ் வந்து நல்லாயிருக்கும். இது எல்லாருமே கொடுத்தா நல்லாயிருக்கும். அண்ட் கசன்னு ஆப்பு இந்த ப்ளோட்வர்ஸ்லாம் இல்லாமல் இருக்குது. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிரணீஷ் கேட்டிருக்காரு, வாட் இஸ் த ட்ராபேக் ஆஃப் காம்பேக்ட் மொபைல்? இஸ் தர் இஃப் தேர் இஸ் நோ வை பீப்புள் நாட் சப்போர்ட்டிங் இட்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஃபோன்லாம் இவ்வளோ பெருசு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் வாங்கின 3GS இவ்வளோ தான். இப்போ பார்த்தா அது உண்மையாகவே இவ்வளோ பெருசு நம்ம யூஸ் பண்ணாமன்ற அளவுக்கு தோணுது. ஃபுல் ஸ்க்ரீன் டச் ஸ்க்ரீன் வராது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்து அப்போ கேலக்ஸி இந்த சாம்சங்லாம் பண்ண மார்க்கெட்டிங் என்ன தெரியுமா, அந்த நோட்டு கேலக்ஸி சீரிஸில் இன்னும் பெரிய டிஸ்பிளேன்னு மக்களும் நிறைய பேர் ஃபோனை வாங்க ஆரம்பித்த உடனே கன்சம்ஷன் வந்து மீடியா கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ பெரிய டிஸ்பிளே இருந்தால் நம்ம நிறைய பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் வரும்னும் போது அந்த பெரிய டிஸ்பிளே பக்கம் எல்லாரும் மூவ் ஆகிட்டோம். இப்போ ஹார்ட்லி எல்லாருக்கிட்டையுமே வந்து கிட்டத்தட்ட அந்த பெரிய டிஸ்பிளே தான் இருக்குது. சின்ன டிஸ்பிளேல என்ன பெரிய பிரச்சனைனா, சின்ன டிஸ்பிளே லான்ச் பண்ணால் எல்லாரும் வாங்குவாங்களான்றது ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மியாக வரும். நம்மலாம் 5000-6000 mAh இப்போ பழகிட்டோம். இப்போ 4000 mAh கீழே 3000 வச்சு ஒரு நாள் கூட பேட்டரி லைஃப் வரலன்னு என்ன யோசிச்சு பாருங்கள். இந்த iPhone 12 மினி இதெல்லாம் வந்து இப்படி தான் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. சாம்சங்கு கூட பார்த்தீங்கன்னா S24 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு நாள் தான் பேட்டரி லைஃபே வரும். முன்ன யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சிலிக்கான் கார்பன் பேட்டரிலாம் இப்போ வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததான் நிறைய பேர் ஜாப் வேகன்சியை பற்றியும் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ எக்ஸாக்ட்லி ஜாப் வேகன்சி என்னென்ன இருக்குன்றதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒருவேளை எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு மெயிலே வரலன்னா கம்பல்சரி மெயில் வந்துடும். அண்ட் நாங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாருக்குமே காமனாக வந்து வச்சுருப்போம். அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறதை பொறுத்தும் உங்களுடைய ரெஸ்யூம் நீங்கள் பண்ண ஒர்க்கு இதை பொறுத்தும் எங்கள் டீமில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இஃப் இன் கேஸ் உங்களுடைய ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு எங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு அப்படின்னா டீம்லேருந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். ஸோ வந்த மெயிலுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இப்போ போன வாரம் ஃபுல்லாக மெயில் அனுப்பிச்சும் நிறைய பேர் ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு இந்த வீக்லேருந்து கால்ஸ் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.